எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் நண்பா. இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் தான். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அவர் யூடியூப் சேனல் யாரும் தேட்டரில் போய் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம். அந்த படத்தை வந்து நிறைய பேர் நெகட்டிவ் சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து படத்துக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல்காரங்க யாருமே வந்து எடுக்காதீங்க அப்படின்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். இது வந்து என்னை கேட்டால் மிகப்பெரிய தவறு தாங்க சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 300 கோடி செலவில் நீங்கள் படம் எடுக்கிறீங்க, அது ஓகே தான். 2 வருஷம் கிட்ட அந்த படம் கிட்டத்தட்ட எடுத்துருக்காங்க. 2 வருஷம் எடுக்கிற நீங்கள் அந்த கதையை உங்களால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியல. நெகட்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் நெகட்டிவ் கொடுக்குறாங்க? ஒரு தேட்டர் 2 தேட்டரில் கொடுத்தா பரவாயில்ல. தமிழ்நாட்டுக்கு எல்லா தேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் நெகட்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் சைடில் அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் படம் பெஸ்ட்டாக கொடுத்து ஆடியன்ஸ் பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்க. இதனோட அந்த அமரன் படம் சரி, வாழை, லப்பர் பந்து, இந்த அயோத்தி படம்லாம் என்ன படமே தெரியாது. அந்த படம்லாம் இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக படம் நல்லா இருந்தாலுமே அதுக்கு ஒரு முக்கிய காரணம் யூடியூபர்ஸ் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா முதல் நாள் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா சீட் எங்கேயுமே ஃபுல்லாக இருக்காது. அடுத்த டே 3 டே 4 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படம் ஹவுஸ் ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ஸ்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூனால தான் இந்த படங்கள்லாம் பெரிய ஹிட்டாக இருக்குன்றது தான் என்னோட கருத்துங்க. எத்தனையோ படத்துக்கு இந்த சின்ன சின்ன படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ நிறையவே வந்திருக்கு. அதெல்லாம் அக்செப்ட் பண்ண உங்களுக்கு ஏன் இந்த நெகட்டிவ் ரிவ்யூ உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல? கேட்டால் பல கோடி லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, யூடியூப் சேனல் மூலமாக வந்து ஒரு நல்ல படம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருமானம் கூட தான் வருமே தவிர என்றைக்குமே யூடியூப் சேனலில் அந்த படம் வந்து ஒரு நெகட்டிவாக போகவே போகாது. ஏன்னா வந்து படம் பார்க்குறவங்க வந்து யாரும் ஆள் செட் பண்ணி காசு கொடுத்து ரிவ்யூ சொல்ல வைக்கிறது இல்லை. படம் வந்து 2 வயசு வெயிட் பண்ணி வருது, ஒரு ஆர்வத்தோட படம் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஏமாற்றம் ஆகும்போது தான் அந்த படம் வந்து கொஞ்சம் மைனஸாக போகுதே தவிர மற்றபடி யூடியூப் சேனல் மூலமாக படங்களுக்கு ஒரு நல்ல லாபமாக தான் இருக்கும். சரி, அவர் இவ்வளோ தூரம் பேசுகிறாரு. தமிழ் ராக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஓடிட்டு இருக்கும்போதே இங்கே நெட்டில் விட்டுறாங்க படத்தை. அது மூலமாக வந்து படம் லாஸ் ஆகுது தெரியல. எங்களை மாதிரி சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தையும் தாண்டி அவங்க பேசுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி பாலாக யூடியூப் சேனலில் வந்து பல பேர்கிட்ட பேச்சு வாங்கிட்டு வீட்டில் திட்டு வாங்கிட்டு அவங்க பேசுறதுக்காக தேட்டரில் இருந்து வரவங்ககிட்ட வந்து ரிவ்யூ கேட்குறாங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சரி ஓகே, ஃபஸ்ட் டே மட்டும் விட்டுருங்க, செகண்ட் டேலேருந்து எடுங்க அப்படின்னு சொல்கிற கூட நியாயம் இருக்குது. எடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதையே நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க லைஃப்பில் என்ன ஆகுது நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படம் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து ப்ரொமோஷன்ற பேரில் ரொம்ப அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகுது. இந்த எதிர்பார்ப்பெல்லாம் தேட்டரில் வந்து ஃபில் பண்ண முடியாதனால தான் ஆடியன்ஸ் ரொம்ப வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. அதை நீங்கள் குறைச்சாலே போதும், படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஓடுங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு வந்து ஒரு கைண்ட்லி ரெக்வெஸ்ட்டாக நாங்கள் கேட்குறோம். எங்களை மாதிரி வளர்ந்து வர யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து கோரிக்கையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு தேட்டர் ரிவ்யூ எடுக்க நீங்கள் கண்டிப்பாக அனுமதிக்கணும்னு சொல்லி தாழ்மையிட்டு கேட்டுக்கிறோங்க. நன்றி, வணக்கம்.